ஓ மாமா உண்மை 10 கிலோ தானே இல்லை 20 கிலோ பையா தூக்க முடியல போடு பா. மாமா ரொம்ப டைம் எடுத்துக்காத 10 செகண்ட்ல முடி நான் போயிட்டு வந்துடுறேன். வெண்ணெய் நேரம் வெட்டி இருக்கா வெண்ணெய் வெட்டி ஏட்டா வெட்டு வெட்டு மிஷின் போய்க்கிறா. மச்சான் 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 நானும் எங்கடா எப்பா ராஜா என்னை விட்டு போட்ட இதுவும் பாட ஓ மாமா இதான் வெட்டிட்டியா இல்லையா? என்னை பார்த்தா உனக்கு எப்படி இருக்குது? இல்லை கேட்குறேன். தலை தான் வெட்டினுங்கிறிய போதுங்க. கொசு கடிக்குது. கொசு கடிக்குதா? எல்லாம் போடுது ஒரு மனுஷனை என்னதான் கண்டுக்க மாட்டேன். கொசு கடிக்கிறத பற்றிலாம் கண்டுக்கவே கூடாது நீ. நான் வெட்டிட்டேன் இருந்தாலும் தலை ஏன்ட்ட குத்துரு. என்னோட ஃபேவரட் தலைக்கறி குழம்பு வச்சு சாப்பிட்றோம் இன்னைக்கு. என்ன இதுதான் பாயாசம் பண்ணுறது. ஆடு மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கியா? பத்து செகண்ட் தான் சொன்னான். பரவாயில்லையா மாமா 1 மணி நேரத்தில் கட் பண்ணிட்டானே. இந்த கேக்கு மாதிரி கட் பண்ணியிருக்கேன் மாமா. ஆனால் நான் சொன்ன மாதிரியே செய்கிற பற்றியா என்கிட்ட வேலை தொழில் கற்றுக்கணும் அப்படி தான் இருக்கணும் புரியுதா? சரி அப்படியே மாதிரி இன்னும் ஒரு 10 செகண்டில் போய்ட்டு இதை வறுத்து எடுத்துன்னு வந்துடு பார்க்க. ஓடு 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 அந்த சரக்கு தண்ணியை தந்து வச்சுட்டு போ கொஞ்சம் வா சீக்கிரம். நல்லா மாமா மீன் மண்டை குழம்பு நீ வச்சுட்டேன். இப்போ மீன் அடை மீதி இருக்கிறதுலாம் நான் வந்து மசாலா போட்டு 65 போட்டு ரெடி பண்ண போகிறேன். நான் மசாலாலாம் போட்டு வச்சிட்டேன். அள்ளி கட்டாச்சி வாரி ஊற்ற வேண்டிதான். போட்டா இல்லை மசாலா இதெல்லாம் நீ எதை பார்க்க போறியா? போடு போடு. என்னென்ன மசாலானா சொன்னால் டேஸ்ட் வர மாட்டேன். பூண்டு அள்ளி கடா செஞ்சு பூண்டு போடு போடு. மதியம் சாப்பிட்ணும் ஆசையாக இருக்குமா? சரி போடு அதுலேயே போடு. பொறுமையாக மேலே மிளகாத்தூள் அடிக்கும். இப்படி போடல
எப்பவுமே மாமா வந்து பொருளை வச்சு வேலை செய்கிறதுலாம் அவர் செஞ்சுருவார். கை வேலை செய்கிறதுலாம் நம்மக்கிட்ட விட்ருவார். அது இருக்கிற முள் கிள்ளு எல்லாம் சிந்து இதில் போய் சந்து புந்து பாடுறது ஏறுறது மிளகாத்தூள் காரம் இதெல்லாம் என்னவோ போ நல்லா ஏமாத்துறேன் என்ன மாமா? ஆமாம் வரலையா? இதுக்கு மட்டும் வாய் வராத உனக்கு? ஓ அம்மா சொன்ன மாதிரியே குத்தித்து. உப்பு மசாலா எல்லாம் போட்டாச்சு. கொஞ்ச நேரம் ஊற விட்டுக்கலாம். 1 hour லேட்டா மாமா பாய் உப்பு போட்டு மசாலா போட்டு ஊற வச்சுட்டா. எடுத்து எண்ணெயில் போடுறா. ஆமாடா இனிமே அப்படித்தானா கூப்பிடுவேன். ஆடா ஊற வைடா வச்சுட்டா. தூக்கிட்டு போடா. தூக்கிட்டு போய் எண்ணெய் தட்டியில் போடுறா. கண்ட மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. அடுத்து இருக்கிற மீனை மசாலா போட்டு வச்சதா எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுக்க போகிறான். மாமா சட்டியை தூக்கு பைய. அவ்வளோதான் எண்ணெய் ஊற்ற வேண்டியதான். கடாய் காஞ்சித்து சுத்தமான பாமாயில். ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு கடாயில் எண்ணெய் பொறிச்சு போட்டது நான் அவர் நேக்கா அந்த பக்கம் 2 பீஸ் எடுத்து போய் சரக்கு போட்டு வந்துட்டார். எனக்கு வலிக்குது இங்கே வரைக்கும். கொஞ்ச நேரம் நீ ஆட்டியா நாங்கள் போயிட்டு போட்டு வரோம். அவ்வளோதான் எல்லாம் முடிஞ்சுது. இனிமேல் சாப்பிட வேண்டியதுதான் பாக்கி. வானல் தூக்கி எடை வைக்கிறோம். வச்சுக்கினே இருக்கிறோம். வச்சுட்டோம். ஐயோ அப்பா சுடுறோம் சாமி. வச்சாச்சு. ஏய் மாமா எம்மா நேரமா தண்ணி தெளிப்பா. அந்த சோத்தை கொட்டு. அந்த மீன் மண்டை குழம்பு ஏற்றுவோம். அதை முதல் ஏற்றுவோம். என்ன மீன் மண்டை குழம்பு நீங்கள் பார்த்துறோம். சோத்தை காணணும். கிட்ட வந்து உட்காரமாம்மா. இலைக்கு 4 கிலோமீட்டர் தள்ளி உட்காந்துக்கிறா. பழமா கட்ட போகிறாங்க. கிட்ட வாங்கம்மா. ஐயோ நீ சாப்பிட்டா என்கிட்ட தள்ளி வைக்கிறா. நீ தான் பாவம் கோயிலும் தோல்மாக்கிறா. நான் எத்தனை தான் கிளம்புறது போட்டா மாமா? இது மீன் மண்டை குழம்பு தானே? இல்லை சொல்லு. இல்லை கத்திரிக்காய் முழுசாக அஞ்சு போட்டுக்கிறியா? ஒரு வேளை கார குழம்புன்னு நினச்சேன். சூற குழம்பு மொத்தத்தில். ஆனால் சொன்னது செய்யலை. வேறு எதாவது செஞ்சு வச்சுக்கிறேன். இருந்தாலும் பரவாயில்ல சாப்பிட்றோம். நாங்கள் கார குழம்பு கறி குழம்புன்னு நினச்சி சாப்பிட்றோங்க. மாமா மச்சான் எல்லோரும் நல்லா சாப்பிடுங்க. சாப்பிடுங்க. என்ன பண்ணுறான் மச்சான்? என்ன பண்ணுற? சாமி கும்பிட்றேன் மாமா. இந்த மச்சான் இறக்குற மாதிரி உனக்கு லெக் பீஸா வேற லெவலு மச்சான். போட எனக்கு தான் பூராத்தையும் சாத்தி எனக்கே போட்டாங்க. பார்த்தல மாம்சங்களுக்கு போட. அவங்க தான் முக்கியமாக சாப்பிட வேண்டியவங்க. மாமா சாப்பாடு நல்லா இருக்குதா? போடணும் உள்ள. ஏன்னா இன்னும் இது டிக்கெட்டா இல்லை சாப்பிட போகிறேன். ஏன் என்ன குழம்பு சாப்பிடுவேன். நான் அப்போ நான் சாப்பிடுவேன். நீ சாப்பிடு உட்காந்து சாப்பிடு. இங்கே சாப்பிடு. சாப்பிடா. மச்சான் லெக் பீஸா
சாப்பிட்டுங்கிற லெக் பீஸ் எடுத்து மாமா வச்சு வையா நீ மச்சான். இன்னைக்கு இருக்கிற ருச்சியில் நான் என்ன வந்து சாப்பிட்டுங்கிறேன். குறுக்க பேசாத. சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் பேசு. சரி இது பக்கத்தில் ஒருத்தர் உக்காந்துக்கிறாரு என்ன பூச்சி பூட்டிக்கிறாரு என்ன வச்சு ஒரு அழுத்தல லெக் பீஸ் ஒன்று வச்சு விடு. லெக் பீஸ் ஒன்று வை. லெக் பீஸாக போதுமா? அப்படி இந்தா மாமா எனக்கு ஒரே ஒரு சின்ன பீஸு ஒவ்வொன்று எடுத்து வச்சு சரி சாப்பிடு. இன்னைக்கு நம்ம மாமா மச்சான் எல்லாரோடும் சேர்த்து சந்தோஷமாக சாப்பிட்டாச்சு. ஆனால் ஒரே ஒரு கவலை தான், நம்ம மாமா வந்து நம்ம கூட உட்காந்து சாப்பிட்லன்னு. இப்போ வீடியோ ஆஃப் பண்ண உடனே நம்ம மாமா வந்து உட்காந்து சாப்பிட்றாரு. ஏன்னா நமக்கு தான் அவர் வந்து சோறு போட்டுனுங்கிறாரு. அதை டீசெண்டாக சொன்னால் பரிமாறினுங்கிறாரு. ஏதோ ஒரு பீஸு நமக்கு அது தேவையா? சோறு தான் முக்கியம். அடுத்து நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறோம். மாமா ஓடியா கேமராமேனா மாமாவை காட்டி முடியா? மாமா சாப்பிடாம சுற்றினுங்கிறான் பாரு. சரக்கு போட்டு காலி ஆகிட்டா? ஆயிடுச்சு மச்சான். சரி ஓகே சாப்பிடு. அது வெறும் எலும்பு. நான் ஒரு நல்ல பீஸா தான் கையை கட்டிக்கிறான். ஒரு கடி மீன் ஒரு பிடி சோறு. அவனை ஆப் பண்ண சொல்லியா?